கருத்தரிப்பதில் பிரச்சனையா? நோவா ஐவிஎஃப் இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள். எண்ணெய்க்கும் முடி வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆயுர்வேத படி ஹேர் ஃபால் இருக்கிற சமயத்துல நம்ம ஷேக்காயோ இல்லை, அதாவது கொத்து கொத்தா வேறா கொட்டிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு. அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கிறவங்க கண்டிப்பா ஷேக்காயோ அரப்போ அந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸா இல்லை ஷாம்பு பயன்படுத்த விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி இல்லை அரிசி சாப்பாடு வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் செம்பருத்தி இலை மிக்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி. வணக்கம், நான் ஆயுர்வேத மருத்துவர் பிரீதா நிலா. நீளமான அழகான அடர்த்தியான முடி அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே விருப்பமான ஒன்று. அந்த வகையில ஆயுர்வேதத்துல நிறைய மூலிகைகள் பற்றியும் அந்த மூலிகைகளை சர்ம பராமரிப்புக்காகவும் கேச பராமரிப்புக்காகவும் எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தியும் நிறைய குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. இதுல சர்மம் அழகா இருக்கிறதும் சரி, கேசம் அழகா இருக்கிறதும் சரி, வெறும் அழகோட வெளிப்பாடு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம உடம்போட ஆரோக்கியத்தினோட ஒரு வெளிப்பாடு. கேசம் ரொம்ப அழகா இருக்கணும், கேசம் நல்லா வளரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னாவே அதுக்கு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், நம்ம மனசு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூலே இங்க. ஸோ கேச பராமரிப்புக்கும் அப்படிதான் நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் வெளிப்பூச்சுக்கான எண்ணெய், வெளிப்பூச்சுக்கான ஒரு ஹேர் பேக்கு அப்படிங்கிறது மட்டும் அதுக்கு பத்தாது. பொதுவா சரும பராமரிப்பாக இருக்கட்டும் இல்ல கேச பராமரிப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி தான். நம்ம குழந்தைக்கு நல்ல உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க நல்லா புஸ் புஸ்ன்னு அழகா இருப்பாங்க இல்லையா, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அதுவே ஒரு குழந்தைக்கு சரி நல்லா இருக்காங்கல்ல, ஒரு 10 நாளைக்கு நம்ம சாப்பாடே போட வேண்டாம்னு நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்கல்ல, ரொம்ப நோஞ்சான் ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட கேச பராமரிப்பும் பிராக்டிக்கலா பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம அதை ஒரு நல்ல கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கு எப்பவுமே பாக்குறதுக்கு. அதுல கேரிங் நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் வீக் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கேரிங்காக நம்ம அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் கேர்ல நல்ல ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஹேர் கேர் அப்படிங்கிறதுல நிறைய விதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்றது மூலமா, ஹேர் பேக் அப்ளை பண்றது மூலமா, அதோட நசிய தெராப்பி, அதாவது மூக்குல விடக்கூடிய சொட்டு மருந்து, 2-3 மருந்து இதுக்காகவே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதன் மூலமா இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமா போறோம் அப்படின்னா பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய பியூரிஃபிகேஷன் தெராப்பி மூலமாகவும் நம்ம ஹேரை கேர் பண்ணிக்க முடியும். ஹேர் கேர்ல ஆயுர்வேதத்துல நிறைய முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய மூலிகைகள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மூலிகைகள் மூலமாக தைலம் தயாரிக்கிறது மூலமா மெயின்டைன் பண்றது, அந்த மூலிகைகளை வச்சு ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தெராப்பி முறை, அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆயுர்வேத டாக்டருக்கு கீழே நம்ம தெராப்பியா எடுக்கிறது மூலமா ஹேர் க்ரோத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய முறைகள் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம வீடுகள்ல இருந்து பண்ணக்கூடிய சில முறைகள் பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவங்கவுங்க வீடுகள்ல அவங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான சில மூலிகைகள்லாம் என்னென்ன இருக்கு, அதன் மூலமாக நம்ம கேசத்தை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ முதலாவதா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய்க்கும் முடி வளர்ச்சிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆயுர்வேத படி சம்மந்தமே இருக்கு. நல்ல முறையில தயாரிக்கக்கூடிய எண்ணெய்கள் நிச்சயமாக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். வெளிப்பூச்சாக நம்ம தைலம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தைலம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அருகம்புல் வச்சு நம்ம தைலம் ப்ரிப்பேர் பண்றது. ஸோ அருகம்புல்ல பேஸா வச்சு மட்டுமே ஒரு தைலம் ப்ரிப்பேர் பண்றது மூலமா டேண்ட்ரஃப் அதிகமா இருந்தாலும் சரி, இல்ல டேண்ட்ரஃப் இல்லாம நிறைய பேருக்கு கட்டியா தலையில இருக்கும், ஸ்கேல்ஸா சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹேர் ஃபால் ஆகுறதுக்கான காரணங்களா இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அருகம்புல் பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற எண்ணெய் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும், அதே நேரத்துல நல்ல முடி வளர்ச்சிக்கும் உதவும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகம்புல் மட்டும்தான். அருகம்புல் நல்லெண்ணெயோடையும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், அதே மாதிரி தேங்காய் எண்ணெயோடையும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம்.
ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுர்வேத முறைப்படி நம்ம என்ன தயாரிக்கிறதுக்கு அப்படிங்கிறது, அந்த பேஸ்ட் ஃபார்ம்ல நம்ம என்ன ட்ரக்ஸ் எடுக்கிறோமோ, என்ன மூலிகைகள் வந்து பேஸ்டா அரைச்சி எடுக்கிறோமோ அது வந்து ஒரு பார்ட் இருக்கணும். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் வந்து 4 பார்ட் இருக்கணும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் அப்படிங்கிறது தண்ணி அப்படிங்கிறது வந்து 16 பார்ட் இருக்கணும், 16 பங்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம தூர்வாதி, அதாவது அருகம்புல் சொல்றோம் இல்லையா, அருகம்புல்ல வந்து நம்ம பயன்படுத்தி எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு அருகம்புல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷா பேஸ்டா அரைச்சாலும் சரி, இல்ல அருகம்புல் பொடியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பேஸ்டா எடுத்துட்டு அது ஒரு பார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னொன்று அதே மாதிரி ஒரு பேஸ்ட் எடுத்து அதுல 16 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு 1/4 பங்கு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அந்த 16 பங்குல 1/4 பங்கு வர வரைக்கும் கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துடணும். இப்போ இந்த பேஸ்ட், இந்த தண்ணி, அதோட சேர்த்து எண்ணெய், இது 3யுமே சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வெளியேற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அது ஃபுல்லா வாட்டர் கண்டென்ட் போனதுக்கு அப்புறமா நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துணும், வடிகட்டி எடுத்து அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, அதன் மூலம் டேண்ட்ரஃப்னால நிறைய ஹேர் ஃபால் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல கியூரா இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது லேசா சூடு பண்ணி காட்டன் வச்சு வேர்க்கால்ல மட்டும் தொட்டு அப்ளை பண்றதுன்றது ரொம்ப நல்லது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் வாஷ் அப்படின்னு போகும்போது பொதுவாக நமக்கு வந்து நிறைய ஹெர்பலா இப்போ நம்ம வீடுகள்லேயே பயன்படுத்துவாங்கல்ல, சீயக்காய் பொடி, அரப்பு பொடி, இந்த மாதிரி நிறைய வீடுகள்லேயே பயன்படுத்துவாங்க. ஆனால் நிறைய ஹேர் ஃபால் இருக்கிற சமயத்துல நம்ம சீயக்காயோ இல்லை, அதாவது கொத்து கொத்தா வேறா கொட்டிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு. அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஷேக்காயோ அரப்போ அந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தி நம்ம அரைக்கி தேய்ச்சோம் அப்படின்னாவே வேர்க்கால் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ அந்த தேய்க்கிறது கூட அந்த ஸ்ட்ராங் அது வந்து தாங்காது, அது வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் அந்த வேர்க்கால் ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்க இது போகலாம். அது வரைக்கும் நம்ம சாதாரணமா ஷாம்பு பயன்படுத்துறதோ இல்லை ஷாம்பு பயன்படுத்த விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்க அரிசி கழுவுற தண்ணி இல்லை அரிசி சாப்பாடு வடிச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க செம்பருத்தி இலை பேஸ்ட் அரைச்சு மிக்ஸ் பண்ணி அதை வச்சு நீங்க ஹேர் வாஷ், அது டிட்டோவா ஷாம்பு மாதிரியே தான் இருக்கும், அதை வச்சு நீங்க பண்ணலாம். இல்லை அந்த அரிசி வடிச்ச தண்ணியில, சாப்பாடு வடிச்ச தண்ணியில நீங்க வந்து ஷேக்கா பொடியோ ஏதோ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்றீங்கன்னா அதுவும் டிட்டோவா பேஸ்ட் மாதிரி, ஷாம்பு பேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை வச்சும் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படியே பொடியா எடுத்து தண்ணியில கலந்து மட்டும் நம்ம ஹேர் ஃபால் இருக்கிற சமயத்துல ஷேக்கா அரப்பு வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா நிறைய வந்து ஹேர் ஃபால் ஆகும். இப்போ இந்த ஆயில் இல்லாம வேற என்ன ஆயில் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆக்சுவலி இந்த பேஸ்டா நம்ம அரைக்கிறோம்ல, அருகம்புல் வச்சு நம்ம பேஸ்ட் அரைக்கலாம். இல்லை அருகம்புல்லோட சேர்த்து நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம எல்லாம் பயன்படுத்துறோம்ல, கருவேப்பிலை பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டினா வெந்தயம் அது பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மருதாணி இலை அதுவும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வீடுகள் ஆல்ரெடி பண்றது. ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணலாம். இது இல்லாமல் ஜடாமாம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயே கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னாவே ஒரு ஜடை எல்லாம் பின்ன மாதிரி தான் இருக்கும். அது வந்து அது பயன்படுத்தும் போது நிறைய ஹேர் ஆயில்ஸ்ல, ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில்ஸ்ல வந்துட்டு ஜடாமாம்சி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜடாமாம்சி வச்சுமே நீங்க வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மாதிரி பேஸ்ல வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவுமே வந்து நல்ல ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இது இல்லாம இப்போ நம்ம ஹேர் ஃபால்க்கு இது ஒரு ரெமெடி அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ அதிகமா பாக்குறதே வந்து இளநரை அப்படிதான். நிறைய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே இளநரை வருது அப்படின்றத பாக்குறோம். நம்ம கேசஸ் நிறைய வராங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆயுர்வேதில சொல்லியிருக்கிறது வந்து நசிய சிகிச்சை தான். நசிய சிகிச்சைல வந்துட்டு சாதாரண 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம், அணுதைல நசியம். அதாவது நசியம் வந்து மூக்கு வழியாக 2 மூக்குலையுமே ஒரு சொட்டு மருந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் திரியை புகைச்சு நம்ம வந்து அந்த புகை வந்து உட்கொள்றது, அதாவது சுவாசிச்சுக்கிறது. இது வந்து நசிய கர்மா. இந்த நசியம் வந்து எய்தர் அணுதைல நசியம் வச்சு பண்ணலாம். அது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து இளநரைக்குனே ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னா வந்து நல்ல பியூரா எடுத்த எண்ணெய் நீங்க பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். வேப்பெண்ணெய் வந்து நல்ல பியூரா எடுத்த வேப்பெண்ணெய் வந்து ஒரு சொட்டு, இந்த மூக்குல ஒரு சொட்டு, இந்த மூக்குல ஒரு சொட்டு தினமுமே விட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா இந்த இளநரையில இருந்து சீக்கிரமா குணமாகலாம். நிறைய பேர் வந்து சீக்கிரமாவே வந்து முடியெல்லாம் கொட்டி சொட்டை ஆயிடுது அப்படின்னு வந்து பார்த்திருக்கோம். நிறைய தெராபிஸ்லாம் அதுக்காக வந்துட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் அது போனதுக்கு அப்புறம் அதை வந்து திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறத விட அது இருக்கும் போது அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது முக்கியமா சின்ன வயசுல இருந்தே ஒரு டிசிப்ளினான ஹேர் கேர், டிசிப்ளினான உடம்பை கேர் பண்றதுன்றது போல
ஹேரை கேர் பண்றது அப்படிங்கிறது ஒரு கொண்டு வராங்க, குழந்தையில இருந்தே அது ஒரு விஷயமா கொண்டு வராங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க பெருசாகும் போது அவ்வளோ சீக்கிரமாலாம் முடி கொட்டாம இருக்கும். நிறைய வயதானவங்களை பார்ப்போம், அவங்க எல்லாருக்குமே தலை நிறைய முடி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே அவ்வளோ வயசாயிடுச்சு, அவ்வளோ முடி வச்சிருக்கிறாங்க தலையில அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அவங்க மெயின்டைன் பண்ண அந்த உணவு முறை இருக்கு இல்லையா, அதை வந்து இப்ப நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா இல்லை. ஸோ உணவு அப்படிங்கிறது தான் பேஸ். உணவை சரியா பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பால்ட் ஹேர் வராம நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். ஒன்ஸ் பால்ட் ஹேர் வந்துருச்சு அப்படின்னா வெளியில கொண்டு வரதுன்றது ரொம்பவே டஃப். அண்ட் அதுக்கு வந்து ஆக்சுவலா ஸ்கிரேப்பிங் தெராப்பின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதால இருக்கு. அந்த தெராப்பி மூலமா ரத்த மோக்ஷனம்னு சொல்லிட்டு ஒரு தெராப்பி இருக்கு. லீச் விடுறது, அதாவது அட்டைப்பூச்சி விடுறது, இந்த மாதிரி தெராப்பி மூலமா பால்ட் ஹெட்னு வந்தா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆயுர்வேத டாக்டரை அணுகி அதன் மூலமாக நம்ம வந்து அந்த ஹேர் க்ரோத்தை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியும். ஸோ பிறந்த குழந்தையில இருந்தே நம்ம வந்து ஒரு நல்ல ஹேரை வந்து என் குழந்தைக்கு மெயின்டைன் பண்ணணும், நல்ல ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சருமம் அழகா இருக்கிறதும் சரி, கேசம் அழகா இருக்கிறதும் சரி, நம்ம ஆரோக்கியமா இருந்தா அதோட வெளிப்பாடு தான் அது ரெண்டுமே அழகா இருக்கிறது. ஸோ நம்ம ஆரோக்கியமா அந்த ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கங்களை குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கறதுன்றது முக்கியம். ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது சரி, உணவு பழக்க வழக்கம் அப்படின்னா என்ன ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கலாம் அப்படின்னா மெயினா வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பின்பற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வந்து இப்போ நீங்க காலை உணவு வந்து என்ன உணவா இருந்தாலும் சரி, அந்த உணவுக்கு முன்னாடி எந்திரிச்சதுமே ஒரு 4 பாதாம், இரவுல ஊற வச்சு அந்த ஸ்கின் பீல் பண்ண பாதாமா இருந்தாலும் சரி, இல்லை வெறும் பாதாமா இருந்தாலும் சரி, காலைல எந்திரிச்சதுமே 4 பாதாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துறது. அப்புறமா ஏதாவது ஒரு பழச்சாறு, ஏதாவது மாத்தி மாத்தி ஒரு பழச்சாறு, காயோட சாறு, ஒரு நாள் பீட்ரூட், ஒரு நாள் கேரட்டு, மற்ற நாட்கள் எல்லாமே வந்து பழச்சாறு கொடுக்கறது. இது வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எந்த உணவா இருந்தாலும் சரி அந்த உணவோட நம்ம கேரட், ஒரு பச்சை கேரட் சாப்பிட்றது. அதே மாதிரி ஒரு மதிய உணவுல வந்து என்ன மாதிரி உணவாக இருந்தாலும் சரி அதுல வந்து கண்டிப்பாக ஒரு கீரை இன்க்ளூட் பண்றது. கீரை சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா கீரை சூப் மாதிரியாவது நம்ம கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரை சட்னி வச்சு கொடுத்தா சாப்பிட்றாங்க. அண்ட் மணத்தக்காளி கீரை வந்து சட்னி வச்சு கொடுத்தா, நம்ம கொத்தமல்லி சட்னி வைக்கும் போதே அதோட சேர்த்து இந்த கீரையுமே உள்ள போட்டு சட்னி அரைச்சி கொடுத்தா அது டிஃப்ரென்ஸே தெரியாம குழந்தைங்க சாப்பிட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மதிய உணவுல அப்படி இன்க்ளூட் பண்றது. அதே மாதிரி இரவு உணவு அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல பரிந்துரை பண்ணல. ஸோ மாலை உணவு ஒரு 6 மணிக்கே நம்ம வந்து உணவு முடிக்கணும். அப்படி கொடுக்குற உணவு வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கிற மாதிரி உணவை பார்த்துக்கிட்டா நல்லது. அடை தோசை அப்படிங்கிறது தான் பெஸ்ட். நிறைய தானியங்கள் போட்டு செய்யக்கூடிய அடை தோசை, அண்ட் அந்த அடை தோசையோட சேர்த்து நம்ம ஒரு கொய்யாப்பழம், பப்பாளி பழம் அந்த மாதிரி கொடுக்கறது. இதை வந்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அப்படின்னா நல்ல ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி ஹேர் ஃபாலுக்கு வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறது வந்து குளிக்கிற முறையில வந்து நம்ம தண்ணியில வந்து உப்பு தண்ணி. ஸோ பேசிக்கா உப்பு தண்ணி அப்படிங்கிறது கண்டிப்பா ஹேர் ஃபால்ல வந்து நம்ம என்னதான் ஹெல்த்தியா இருந்தாலும் உப்பு தண்ணி போட்டா நமக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ உப்பு தண்ணி தான் இருக்கு வீட்டுல அப்படிங்கிறவங்க தலைக்கு மட்டுமாவது நல்ல தண்ணி வச்சு குளிக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தலை குளிக்கிறது அப்படிங்கிறதுலயுமே ஆயுர்வேதத்துல வந்து எள்ளு செடி இருக்கு இல்லையா, எள்ளு செடியோடைய ரூட், எள்ளு செடியோட இலை, இதெல்லாம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்றது அப்படிங்கிறதுமே தொடர்ச்சியா வாஷ் பண்ணிட்டு வந்தா நல்ல திக்கா நல்ல நீளமா கருகருன்னு வந்து முடி வளரும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியமா கேசம் வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. வாரத்துல 2 நாள் அல்லது வாரத்துல 3 நாள் எண்ணெய் உயர்கால படுற மாதிரி காட்டன் வச்சு, நல்ல ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு கை வச்சோ இல்லை நெகக்கீரல் வச்சோ நம்ம வந்து கீரை எண்ணெய் போட்டு கசகசான்னு தேய்க்கிறது, மசாஜ் பண்றது, இதெல்லாமே ரொம்ப தப்பு. ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும் போது மசாஜ் பண்ணா இன்னும் அதிகமாக தான் முடி கொட்டும். ஸோ வேர்க்கால் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது. காட்டன் வச்சு எண்ணெய் எடுத்து வேர்க்கால் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி சாப்பாடு வேக வச்சு வடிச்ச தண்ணியில வந்து நீங்க ஷேக்காவோ பேஸ்டோ இல்லாட்டினா வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் ஷாம்பூஸ் அந்த மாதிரி நீங்க வந்து போய் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வாரத்துல 2 நாள் இல்லை வாரத்துல 3 நாள் ரொம்ப டிசிப்ளினா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம குறிப்பிட்டிருந்த உணவு முறைகள், இந்த காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பின்பற்றிட்டு வரணும். கொஞ்சம் மனசுல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இயர்லியா சீக்கிரமா தூங்குறது, தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போன் அதிக நேரம் பார்க்காம நல்லா தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் எல்லா தோஷாஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா
நல்ல ஆரோக்கியமா நீளமான முடி வந்து எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு விஷயம்தான். ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சல்டன்ட், அல்ட்ராசவுண்ட், செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்.